ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் அண்ட் லாஃப். கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷமே ஆன மனைவி தன் கணவர்கிட்ட கேட்டாங்க, அன்பே, இன்று நமது கல்யாண நாள் எப்படி கொண்டாடுவது? உடனே கணவர் சொன்னாரு, 2 நிமிடம் மௌன அஞ்சலி செய்வோம். கணவர் மனைவிட்ட சொன்னாரு, நீதான் எனக்கு மனைவியா வரணும்னு எங்க ஸ்கூல் மிஸ் அப்பவே சொன்னாங்க. உடனே மனைவி சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க சரியா? உடனே கணவர் சொன்னாரு, பண்ணி மேய்க்க தான் நீ லாய்க்குன்னு சொன்னாங்க. ஒரு மனைவி சொன்னாங்க, நேத்து ராத்திரி கனவுல நீங்க எனக்கு நிறைய நகை வாங்கி தந்தீங்க தெரியுமா? உடனே கணவர் கேட்டாரு, ஓ, ஞாபகம் இருக்கே, உங்க அப்பா கூட அதுக்கெல்லாம் பணம் கட்டியிருந்தாரே, அதானே? ஒரு மனைவி கேட்டாங்க கணவர்கிட்ட, பால் எல்லாவற்றையும் பூனை குடிக்க வரை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உடனே கணவர் சொன்னாரு, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட சொன்னாரு, நான் தான் உங்களுக்கு கால் ஆபரேஷன் பண்ண போற டாக்டர். உடனே நோயாளி கேட்டாரு, அப்ப மீதி முக்கால் ஆபரேஷன் யார் பண்ணுவாங்க டாக்டர்? ஒரு மனைவி கேட்டாங்க கணவர்கிட்ட, என்னங்க, திருடன் பாட்டுக்கு நம்ம வீட்டுல புகுந்து திருடிட்டு இருக்கான், நீங்க ஏதோ எழுதிட்டு இருக்கீங்க? உடனே கணவர் சொன்னாரு, சும்மா இருடி, நாளைக்கு போலீஸ் வந்து என்னென்ன பொருள் காணாம போச்சுன்னு கேட்டா கரெக்டா சொல்ல வேணாமா, அதான். ஒரு கணவர் மனைவி கிட்ட கேட்டாரு, ஏண்டி எப்ப பார்த்தாலும் கோவமா எரிஞ்சு விழுறேன்? உன்னை மனைவி சொன்னாங்க, நீங்க தானே சொன்னீங்க கோவப்படுறப்ப நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு, அதான். ஒரு இன்டர்வியூவை நடத்தி முடிச்ச உடனே அந்த அதிகாரி கேட்டாரு, இந்த இன்டர்வியூவை நீங்க அட்டன் பண்ணினதுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? உடனே வேலைக்கு வந்தவர் சொன்னாரு, லஞ்ச் அலோன்ஸ் மட்டும் கொடுங்க சார், சாயங்காலம் டிஃபனுக்கு வேற கம்பெனில இன்டர்வியூ இருக்கு. ஒரு மனைவி தன் கணவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க, ஏன் நீங்க அடிக்கடி சமையல் ரூம் பக்கம் போறீங்க? உடனே கணவர் சொன்னாரு, டாக்டர் சுகர் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்க சொன்னார், அதான். ஒரு தொழிலாளி முதலாளிகிட்ட கேட்டான், முதலாளி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சம்பளத்தை சேர்த்து கொடுங்க. உடனே முதலாளி சொன்னாரு, கம்பெனி வளாகத்துக்கு வெளியில நடக்கிற விபத்துகளுக்கு நான் நஷ்டீடு தர இயலாது. ஒரு மனைவி கணவர்கிட்ட கேட்டாங்க, காலையில காப்பி குடிக்கிறத ஏன் நிறுத்திட்டீங்க? உடனே கணவர் சொன்னாரு, காப்பி குடிச்சுக்கிட்டு ஆபீஸ் போனா தூக்கம் வர மாட்டேங்கிறது. ஒரு மனைவி கணவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க, பிரசவ நேரத்துல உதவியா இருக்க எங்க அம்மாவை வரவழைச்சிடட்டுமா? உடனே கணவர் சொன்னாரு, வயசான காலத்துல அவங்கள ஏன் சிரமப்படுத்துற, பேசாம உங்க தங்கச்சிய வரவழைச்சிடு. ஒரு அமைச்சர் சொன்னாரு, மன்னா, நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. உடனே மன்னர் சொன்னாரு, ரிபனை கட்டிக்கொண்டு ஒழுங்கு ஆட சொல்லும் அமைச்சரை. ஒரு மனைவி தன் கணவர்கிட்ட சொன்னாங்க, உங்க அம்மாவுக்கு சப்பாத்தி போட்டா பிடிக்கல, இட்லி தோசை போட்டா பிடிக்கல, உப்புமா போட்டா பிடிக்கல. உடனே கணவர் கேட்டாரு, வேற என்னதான் போட்ட? உடனே மனைவி சொன்னாங்க, பேசாம பட்னி போட்டேன். ஒரு அம்மா தன் பையன்கிட்ட சொன்னாங்க, டேய், ஏண்டா முடிய நீளமா வளர்த்துக்கிட்டு ரப்பர் பேண்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு அலைகிற? உடனே பையன் சொன்னான், இதுதாம்மா இப்போ பேஷன். அம்மா சொன்னாங்க, நாயே, உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு கணவர் தான் சாப்பிட்டு இருக்கும் போது சாப்பாட்டுல கல்லு கடந்ததுனால அதை தெரியாம கடிச்சுக்கிட்டு கோவத்துல தன் மனைவிட்ட சொன்னாரு, உனக்கு தான் 2 கண்ணு நல்லா இருக்கே, ஒழுங்கா அரிசில இருந்து கல்ல பொறுக்க மாட்டியா? உடனே மனைவி சொன்னாங்க, உங்களுடைய 32 பல்லும் நல்லா தானே இருக்கு, 2-3 கல்லை கடிச்சு சாப்பிட முடியாதா? ஒரு நிருபர் கேட்டாரு, பால் வியாபாரம் பண்ணி குறுகிய காலத்திலே பெரிய லட்சாதிபதி ஆயிட்டீங்களே, உங்க தொழில் ரகசியம் தான் என்ன சார்? உடனே அந்த பால் வியாபாரி சொன்னாரு, 4 பாயிண்ட் தான் சார். 1, மாட்டுக்கு நல்ல பச்சை புல்ல கொடுக்கணும் சார். 2, அப்புறம் விடிய காலையிலே பாலை கறந்துடணும். 3வது பாயிண்ட், பால்ல 4ல் 1 பங்கு தண்ணி ஊத்திக்கலாம். கடைசி பாயிண்ட், இதெல்லாத்தையும் விட பாலை கறக்கும் போது மாட்டுக்கு சொந்தக்காரங்க கண்ணில் அகப்பட்டுடக் கூடாது. ஒரு சலூன் கடையில முடி வெட்டிக்கிட்டு வந்தவர்கிட்ட இன்னொருத்தர் கேட்டாரு, ஒரு தலைக்கு கட்டிங் செஞ்சா 10 தலைக்கு இலவசம்னு அந்த சலூன்ல போட்டுருக்காங்களே, போய் பாத்தியா? உடனே இவரு சொன்னாரு, போய் பார்த்தேன். ஆனால் உடனே இவரு கேட்டாரு, ஏன், என்னாச்சு? உடனே அவரு சொன்னாரு, 10 தலையும் ஒரே உடம்புல இருக்கணுமா? 2 கோமாளிங்க பேசிக்கிட்டாங்க. முத கோமாளி கேட்டான், டேய், எதுக்குடா மெழுகுவர்த்தி ஏத்தி இருக்க? உடனே 2வது கோமாளி சொன்னான், கரண்ட் இல்லடா, அதான். உடனே அந்த முதல் கோமாளி சொன்னான், சரி சரி, ஃபேனையாவது போடு. உடனே அந்த 2வது கோமாளி சொன்னான், லூசாடா நீ, மெழுகுவர்த்தி அணைஞ்சிடாது. ஒரு பேங்க் கஸ்டமர் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட சொன்னாரு, சார், என்னோட செக் புக் தொலைஞ்சு போச்சு. உடனே அந்த மேனேஜர் சொன்னாரு, பார்த்து சார், யாராவது உங்க கையெழுத்த போட்டு ஏமாத்திட போறாங்க. உடனே பேங்க் செக் புக் தொலைஞ்சவர் சொன்னாரு, நான் என்ன பேக்கா, இப்படி ஏதாவது நடக்கும்னு தான் முதல்ல எல்லா செக்லையும் கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன். ஒரு நீதிபதி திருடன் கிட்ட கேட்டாரு,
கோயில் உண்டியில தேடியது உண்மையா? உடனே திருடன் சொன்னான், உண்மைதான் ஐயா. உடனே நீதிபதி கேட்டாரு, கோயில் உண்டியில திருடுறது குற்றம்னு உனக்கு தெரியாதா? உடனே திருடன் சொன்னான், தெரியும் ஐயா. அதனால்தான் அதுல இருந்த பணத்தை எடுத்துட்டு உண்டியில திரும்பி வச்சுட்டேன். ஒரு தமிழ் வாத்தியார் மாணவன்கிட்ட கேட்டாரு, டேய், நான் சொல்றத தமிழ்ல சொல்லுடா பார்க்கலாம். எஸ்டர்டே ஐ saw a film. உன்ன மாணவன் சொன்னான், நேற்று வாத்தியார் படம் பார்த்தார். ஒரு சின்ன பையன் பட்டாசு கடைக்கு வந்திருந்தான். உடனே அந்த பட்டாசு கடைக்காரரு அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டாரு, டேய் குட்டி பையா, ஷர்ட் சூப்பரா இருக்கே, தீபாவளிக்கு எடுத்ததா? உடனே அந்த பையன் சொன்னான், இல்ல, எனக்கு எடுத்தது. ஒரு கணவருக்கு மனைவி பரிமாறிட்டு இருந்தாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. உடனே இவர் சொன்னாரு, கூட்டு பிரமாதம், அடே பொரியலும் அற்புதம். உடனே மனைவி சொன்னாங்க, போதும், தற்பெருமையை நிறுத்திட்டு சாப்பிடுங்க, ஏன்னா அந்த சாப்பாடை சமைச்சதே நம்ம ஆளுதான். ஒரு கணவரை உடம்பெல்லாம் கெட்டு போட்டு வாயெல்லாம் மாவு கெட்டு போட்டு போட்டிருந்த ஹாஸ்பிட்டல்ல அங்க வந்த மனைவி சொன்னாங்க, நேத்து ஏதோ கோவத்துல 2 அடி அடிச்சிட்டேன், அதுக்காக பேசாம இருந்தா எப்படி? என்னங்க பேசுங்க. ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்காக தன் பையனை ஸ்கூல்ல சேர்க்க வந்த அந்த அப்பா கிட்ட ஹெட்மாஸ்டர் கேட்டாரு, உங்க பையனை ஆர்கானிக் கிளாஸ் ரூம்ல போட்டுக்கலாமா? கொஞ்சம் ஃபீஸ் தான் அதிகம். உடனே அந்த பையனுடைய அப்பா ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டாரு, ஆர்கானிக் கிளாஸ் ரூம்னா கிளாஸ் ரூம்ல கெமிக்கல் பிளாஸ்டிக் எதுவுமே இல்லாம இயற்கையான பொருட்களாலே உருவாக்கப்பட்டதா இருக்குமா? உடனே ஹெட்மாஸ்டர் சொன்னாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, குழந்தைங்களை மரத்தடியில தரையில இருக்க வச்சு பாடம் சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு மனைவி இன்னொரு பொண்ணுகிட்ட கேட்டாங்க, ஏய், நீதானடி என் புருஷனின் சின்ன வீடு? உடனே அந்த பொண்ணு சொல்லிச்சுது, ஐயோ இல்லக்கா, நான் இல்ல. உடனே இந்த மனைவி சொன்னாங்க, யாருக்கிட்ட காது குத்துற? நீ போட்டு இருக்கிற கொண்டையே என் புருஷனை தவிர வேற யாராலும் போட முடியாது, தெரியுமா?